கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் 4ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 வசனம். முதியோரிடம் கடுமையாயிராதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புனித பவுல் அவருடைய சீடராய் இருந்த தீமோத்தேயுவுக்கு சொன்ன பல அறிவுரைகளில் முக்கியமான ஒரு அறிவுரைதான் இந்த வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல குடும்பங்களில் முதியோர்களும் சேர்ந்திருப்பார்கள், கூட்டு குடும்பமாய் வாழ்வார்கள். பல குடும்பங்களிலே அந்த முதியோர்களை பார்க்க கவனிக்க பொறுமை இல்லாத காரணத்தினாலே அவர்கள் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இது ஒரு வகையான பாகுபாடு. இன்னொரு பக்கம், வீட்டிலே தங்கி இருக்கும் முதியோர்களை நாம் சரியான முறையில் பராமரிக்காமல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அன்பை கொடுக்காமல் அவர்களை உதாசீனப்படுத்துவது மிகவும் வேதனையான காரியமாய் இருக்கிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எந்த அளவிற்கு நம்மை சுற்றி இருக்கிற நம் குடும்பத்தாருக்கு அன்பையும் இரக்கத்தையும் காட்டுகிறோமோ, பரிவை காட்டுகிறோமோ, அந்த அளவிற்குத்தான் கடவுள் நம்மிடம் இரக்கம் காட்டுவார். ஒவ்வொரு நாளும் நாம் கூட இருக்கிற அந்த பெரியோர்களோ பெற்றோர்களோ சரி, அவர்களை நாம் அவதூறு செய்தால், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கனத்தை நாம் கொடுக்க தவறினால், கடவுளும் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீரை கொடுக்க அவர் மறந்து விடுவார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவதாக நம்முடைய பெற்றோருக்கு, முதியோர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை, கனத்தை நாம் கொடுப்போம். அதை நாம் சரி செய்தாலே போதும், நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தானாகவே கடவுளின் கரங்களில் இருந்து நமக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். ஆகவே இதுவரை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்ட தவறி இருந்தால், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க தவறி இருந்தால், இன்று கடவுளின் பாதத்திலே உங்களை சமர்ப்பித்து நீங்கள் மன்னிப்பு வேண்டி இன்று முதல் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அவர்களுக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் செய்வதற்கு, எங்கள் குடும்பத்திற்கென்று நீங்கள் கொடுத்திருக்கிற பெற்றோர்கள், மூதாதையர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை, இரக்கத்தை, அன்பை சரியாக கொடுப்பதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பேரன்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டி உமது பாதத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தாமே நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருந்தபடியாலே இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம் குடும்பத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் பெரியவர்களுக்கு செய்வோம். அதன் மூலமாக கடவுளின் கரங்களிலிருந்து பெரிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். God bless you.